டோன்ட் கவுண்ட் த டேஸ், மேக் த டேஸ் கவுண்ட். இது சொன்னது முகமது அலி. இதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லாருமே சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். கிராஸ் ஹாப்பர் அந்த ஆண்ட் ஸ்டோரி உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கிராஸ் ஹாப்பரும் ஆண்ட்டும் ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஆண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட சம்மர் டைம், லெஜர் டைமில் அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வின்டருக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கும். அதே டைமில் கிராஸ் ஹாப்பர் பார்த்திங்கன்னா நல்லா ஊர் சுற்றி என்ஜாய் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி கடைசியில் வின்டர் டைமில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் ஆண்ட்ஸ் கிட்ட போய் நின்று பெக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே தப்பு நம்ம எல்லாருமே கூட ரியல் லைஃப்பில் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நாள் 20 நாள் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் டேவே அதோட எஃபர்ட்டை நம்ம போட மாட்டோம். இன்னும் 10 நாள் இருக்குது, இன்னும் 9 நாள் இருக்குது, 8 நாள் இருக்குன்னு தள்ளி போட்டுட்டு கடைசி எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து ஃபுல்லாக முட்டிகிட்டு இருப்போம். அந்த ஈவினிங் நம்ம யோசிப்போம், சார் நம்ம வந்துட்டு இந்த 10 டே ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் இப்போ அந்த பிரச்சனை தேவையில்லை அப்படின்னு. ஓகே, அப்போவாவது நம்ம ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் எடுப்போமா, திருந்துவோமான்னு பார்த்தா இல்லை, திரும்ப அதே மிஸ்டேக்கை தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம், இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு. இன்ஸ்டெட் ஆஃப் நமக்கு இன்னும் 10 நாள் இருக்குது 20 நாள் இருக்குதுன்னு சொல்லி நம்மளோட குவான்டிட்டி ஆஃப் டைமை கேல்குலேட் பண்ணுறதோடையே இன்றைக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய டே நம்ம குவாலிட்டியான ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்குமாங்கிறத முடிவு பண்ணி நம்ம அதுக்குள்ளே டேரெக்ஷனில் போனோம் அப்படின்னாலே நம்மளோட ப்ரொக்ராஸ்டினேஷன் பிஹேவியரை பிரேக் பண்ணி நம்மளோட டெஸ்டினியை வந்துட்டு நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷனை தவிர்ப்போம், இன்ஸ்டண்ட்டான இமீடியட் ஆக்ஷன்ஸை நம்ம எடுத்து வச்சு நம்மளோட கோலை ரீச் பண்ணுவோம். ஸ்டே ஸ்ட்ராங்.